வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் உன்னருகில் நான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூஜா, வந்துட்டேன் தாத்தா. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். என்ன வேணும்? உங்கள் அன்பை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இன்னும் குழந்தையாவே இருக்கிறியே. உனக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னா நிம்மதியாக இருக்கும். சேகரையா, வாப்பா ஆரம்பிக்கும். என்ன விஷயம்? நம்ம கோமலா பையன் ஆலமர கிணத்துல விழுந்து செத்துட்டான். சரி, நீ போ, நான் வந்து பார்க்குறேன். தாத்தா, நானும் உங்கள் கூட வரேனே. அதெல்லாம் வேண்டாம். நீ காலார நடந்து போய் இயற்கையை ரசிச்சுட்டு. தாத்தா சென்றவுடன் ஒரு டப்பாவில் ஸ்வீட்டை போட்டுக்கொண்டு பாக்கு மரம் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அங்கு இவளுக்காக காத்து கொண்டிருந்தான் இவளுடைய காதலன் சரவணன். வந்துட்டியா? ஏன் லேட்டு? தாத்தாவை ஏமாற்றிட்டு வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அது இருக்கட்டும், நீ முதல்ல உன் கையை நீட்டு. எதுக்கு நீட்டுன்னு சொல்கிறேன்ல. அவளுடைய விரல்கள் தங்க மோதிரத்தை அணிவித்தான். இது என்னோட அம்மா மோதிரம். சரவணா, நம்ம காதல் விஷயம் தாத்தாவுக்கு தெரிஞ்சா என்ன செய்வார்னு நினைச்சாலே பயமா இருக்கு. பூஜா, உன் தாத்தாவே எதிர்த்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நீ தான் என்னோட உயிர். நீ இல்லைனா நான் வெறும் பெண்ணந்தான். சரவணா, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நீ காலம் முழுக்க என் கூடியே இருக்கணும்னு தான் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், யாரோ ஒரு பையன் கிணத்த குதிச்சு செத்துட்டானாமே, அதுவா? அவர் பேர் சபரி. அவருக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் சண்டை போல. கோபத்தில் இருந்தவர் தப்பான முடிவு எடுத்துட்டாரு. ரொம்ப நல்லவர். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், அவசரப்பட்டுட்டாரு. ஆமாம், உன் முகம் ஏன் வாட்டமாக இருக்கு? அது ஏன் கேட்குறீங்க? தாத்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியா? அப்போ நான் தாத்தா கிட்ட வந்து பொண்ணு கேட்குறேன். நீங்கள் கேட்டதும் ரொம்ப சந்தோஷம்ப்பா. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்கள் அப்பாவை பார்த்தாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பூஜா, எங்கள் அம்மா எனக்கு 12 வயசு ஆகும்போது அவங்களும் அதே ஆலமர கிணத்துக்கிட்ட தான் விழுந்து உயிரை விட்டாங்க. அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு விட தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் என் சித்தி தான், உன் அப்பா மோசமானவன்டா, பொண்டாட்டியை சந்தேகப்பட்டான், அதால தான் உங்கள் அம்மா செத்தான்னு சொல்லுவாங்க. அப்போ முடிவெடுத்தேன், அவர்கிட்ட நான் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ வரைக்கும் நான் பிரிஞ்சு தான் இருக்கேன். நீ கவலைப்படாத. நான் உங்கள் தாத்தா கிட்ட புரியிற மாதிரி பேசி எனக்கு பூஜாவை கட்டி வைங்கன்னு அவர் காலில் கூட விட தயாராக இருக்கேன். உன்னை மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் பூஜா. அவன் கூறியதை கேட்டு தோளில் சாய்ந்து கொண்டாள். அவன் கேசத்தை வருடினான் சரவணன். வீட்டிற்கு வந்தவள் தாத்தாவின் அறைக்கு சென்றாள். அங்கு அவர் தன் மகளின் புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தார். அவர் அருகில் அமர்ந்தவள், தாத்தா, அம்மாவோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஏன் தினமும் இப்படி அழுது உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? அம்மாடி பூஜா, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவம்மா. உன் பாட்டி புவனேஸ்வரி உங்கள் அம்மா பிறந்த கொஞ்ச நாள்லே இறந்துட்டா. எனக்கு 2 பசங்க. மூத்தவன் தினேஷ், 2வது உங்கள் அம்மா காவியா. கை குழந்தையா உங்கள் அம்மாவையும் வச்சுக்கிட்டு உங்கள் மாமா தினேஷையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு நான் இப்படியும் என் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னோட மாமா இருக்கானே தினேஷ், பள்ளிக்கூடம் போகாமல் தங்கச்சியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி படிப்பை நிறுத்திக்கிட்டான். அவன் பார்த்துக்கிறான்ற தைரியத்தில் தான் நான் வேலைக்கே போனேன். ஏன் தாத்தா, உங்களோட அப்பா அம்மா பார்த்துக்கல? சொந்தக்காரங்க யாரும் வரலையா? பூஜாமா, நான் உங்கள் பாட்டியை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு புவனேஸ்வரி பிடிக்காது. நாங்கள் தனியாக தான் வாழ்ந்தோம். புவனேஸ்வரி செத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கோ, இந்த பசங்களை எங்கன்னா விட்டுடலான்னு சொன்னாங்க. நான் ஒத்துக்கலை. கடைசியில் உனக்கு பெற்றவங்க நான் வேணுமா இல்லை நீ பெற்ற பசங்க வேணுமான்னு கேட்டாங்க. யோசித்தேன். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா இருக்கார் பார்த்துக்கிறதுக்கு, சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனால் என் பிள்ளைங்களுக்கு என்னை தவிர யாருமே இல்லை. என் புவனேஸ்வரி என்னை நம்பி தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. அந்த கடமையை கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றணும்னு நினச்சேன். அதனால் எனக்கு என் பிள்ளைங்க தான் வேணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யாரும் வீட்டு பக்கம்லாம் வரலை. நான் என் பசங்களுக்காகவே வாழ்ந்தேன். வருஷங்கள் ஓடிச்சு. நானே சொந்தமாக அரிசி மில்லு வச்சு நடத்தினேன். வியாபாரம் அமோகமாக இருந்துச்சு. சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துது. உங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு செஞ்சோம். ஏன் தாத்தா, தினேஷ் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணலையா? அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாம்மா. நானும் தினேஷும் வீட்டோட மாப்பிள்ளையை தான் பார்த்தோம். மாப்பிள்ளை கதிரவன் வந்தார்.
அவருக்கு அம்மாவும் அக்காவும் தான். அதுக்கப்புறம் அவரோட அம்மா கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பொண்ணு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை கதிரவனை சம்மதிச்சாரு. கல்யாணமும் நல்ல விமர்சையாக நடந்துச்சு. அவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்கம்மா. அடுத்த வருஷமே நீ பிறந்த. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நான் உங்கள் மாமாவுக்கு அப்போ தான் பொண்ணு பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. ஏன் தாத்தா? ஏன்னா அவன் ஒரு பொண்ணை விரும்பினான். உங்கள் அம்மா தான் அதையும் கண்டுபிடிச்சா. யார் அந்த பொண்ணு தாத்தா? எதுக்குமா பழசெல்லாம்? நான் பழச பேச விரும்பலை. தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா? சொல்லுங்க. அந்த சிறுக்கி உன் மாமனை ஏமாத்திட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளோட நினைவில் இருந்தவன் அந்த கஷ்டம் தாங்காமல் ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிணத்துல விழுந்து செத்துட்டாம்மா. உங்கள் அம்மா பித்து பிடிச்சவ மாதிரி இருந்தா. நானும் மாப்பிள்ளையும் அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். உன்னோட விளையாட்டுத்தனத்தை பார்த்து தான் எங்கள் கஷ்டத்தையே நாங்கள் மறந்தோம். கொஞ்சம் மாதத்தில் உனக்கு பிறந்த நாள் வர இருந்தது. உனக்கு புது துணி எடுக்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் போனாங்க. சிரிச்ச முகத்தோடு போனவங்க வீட்டுக்கு வரும்போது பிணமாக வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது லாரிக்காரன் ஒருத்தன் இடிச்சிட்டான். சம்பவ இடத்துலையே அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. தாத்தா அழாதீங்க தாத்தா. பூஜா, உன் கல்யாணத்தை பார்க்காம இறந்துட வேணும்னு பயமாக இருக்குமா? அது மாதிரி நடக்காது தாத்தா. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுமா. நான் ஒருத்தரை விரும்புகிறேன். ஸ்ரீகர் திடுக்கிட்டார். யாருமா அது? நேசமணி மாமாவோட பையன் சரவணன். யாரு? புருஷன் பிரச்சனையில் கிணத்துல விழுந்து இறந்தாலே பாக்கியா, அவளோட பையனா? ஆமாம் தாத்தா. பூஜா, நான் ஒன்று அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன். நான் பார்க்குற பையனை தான் நீ கல்யாணம் படிக்கணும். தாத்தா, அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவர் வேணும் தாத்தா. வீட்டோட மாப்பிள்ளைய கூட வர தயாராக இருக்காரு. பூஜா, என் முடிவில் மாற்றம் இல்லை. நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சா நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லைன்னா சொல்லிடு. உனக்கு தொந்தரவு தராமல் நான் போய் சேர்ந்துடுறேன். தாத்தா, இப்படியெல்லாம் பேசாதீங்க தாத்தா. பூஜா, நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. நீ அந்த பையனை சந்திக்கிறது எனக்கு தெரிஞ்சுது, நான் அந்த கிணத்துல குதிச்சிடுவேன். சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். பூஜா தன் அறைக்கு வந்து அழுதாள். அப்படியே உறங்கிவிட்டாள். 1 வாரம் சென்றது. தாத்தா அன்று வெளியே சென்றார். சமையல் செய்து கொண்டிருந்தாள் பூஜா. அப்பொழுது கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தவள் ஆச்சரியப்பட்டாள். சரவணன் நின்று கொண்டிருந்தான். என்னாச்சு? ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்க? தாத்தா வந்துட போறாரு. அவர் வரத்துக்குள்ள நான் கிளம்பிடுவேன். பூஜா நடந்ததை சொல்ல, உங்க தாத்தா நம்ம காதலுக்கு சம்மதிக்காத காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். என்னது அது? ஆமாடி பூஜா. தாத்தா குரல் கேட்க இருவரும் அதிர்ந்தனர். நீ முதல்ல என்னோட அறையில போய் ஒளிஞ்சுக்கோ. சரி. கதவு திறந்தா. என்ன தாத்தா, இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டீங்க? வெயிலுமா, ரொம்ப நேரம் நடக்க முடியல, வயசாயிடுச்சுல்ல. ஐயா, வா மாரிமுத்து, என்ன விஷயம்? அவன் ஏதோ அவர் காதல் சொல்ல தாத்தாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. உடனே வேகமாக பூஜாவின் அறைக்குள் நுழைந்தார். சரவணனை இழுத்து கொண்டு வந்தார். வெளியில போடா. தாத்தா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீ பேசுறத கேட்க எனக்கு நேரம் இல்லை. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்த காலை உடைச்சிடுவேன். இங்கே பாருடா, அடுத்த வாரம் என் பேத்திக்கும் தூரத்து சொந்தக்கார பையனுக்கும் கல்யாணம். இனி இவ இருக்கிற பக்கம் நீ வரவே கூடாது. வந்த என் சாவுக்கு நீ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு உங்கள் அம்மா செத்தாலே அதே கிணத்துல நானும் விழுந்து செத்துடுவேன். வேண்டாம் தாத்தா, இனி நான் பூஜாவை பார்க்க வரமாட்டேன். அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். சொல்லிட்டு அழுதபடி சரவணன் அங்கிருந்து சென்று விட்டான். அவளுக்கு அது பேரிடியாக இருந்தது. தாத்தா சொன்னது போல பூஜாவுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார். திருமணம் முடிந்த கையோடு சென்னைக்கு அனுப்பி வைத்தார். பூஜாவிற்கு அவர் சொன்னது, எந்த காரணத்துக்கும் என்னை பார்க்க நீ ஊருக்கு வர வேண்டாம், நானே உன்னை பார்க்க வருவேன் சொல்லி அனுப்பினார். பூஜாவின் கணவன் தீபக் மிகவும் நல்லவன். மனைவியை நன்றாக கவனித்து கொண்டான். திருமணமான 3 மாதத்தில் தாய்மை அடைந்தாள் பூஜா. தாத்தாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சில மாதங்களில் அழகான பெண் குழந்தையை பெற்றாள். இன்பமாக இருந்த அவர்கள் வாழ்க்கையில் அந்த துக்க செய்தி வந்து சேர்ந்தது. வேலைக்கு சென்ற கணவன் விபத்தில் இறந்து விட்டான் என்று வாழ்க்கையே நரகமாகி போனது. மாமனார் மாமியார் அவளையும் குழந்தை சரண்யாவையும் வெறுத்து ஒதுக்கினர். தன் மகளோடு தனியா வாழ்ந்து வந்தாள். தாத்தா அவளுடன் சில மாதங்கள் தங்கினார். தாத்தா,
உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுமா. சரவணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவனுக்கா? எப்பயும் கல்யாணம் ஆயிடுச்சு. வேலை தேடி குடும்பத்தோட வேற ஊருக்கு போயிட்டான். ஏமா கேட்குற? என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. அவனாவது சந்தோஷமாக வாழ்கிறான்னு கேள்விப்பட்டா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதான் கேட்டேன். அவன்லாம் நல்லா தான் இருக்கான். நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேம்மா. தாத்தா, உங்களுக்கு ஒன்றும் சின்ன வயசு இல்லை, உங்களுக்கு வயசாயிடுச்சு. எங்கள் கூடயே இருங்க. 6 மாதம் போகட்டும், உன் கூடயே இருந்துடுறேன் சொல்லிவிட்டு ஊருக்கு சென்றார். சரண்யா குறும்புக்கார குழந்தையாக இருந்தால் அவளை கவனிக்க பூஜாவுக்கு சரியாக இருந்தது. அன்று மகளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஃபோன் வந்தது. ஹலோ அம்மா, மாரிமுத்து பேசுகிறேன். சொல்லுங்கண்ணா. தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலை, உன்னை ஊருக்கு வர சொன்னாருமா. உடனே வரேன். தன் மகளுடன் காரில் புறப்பட்டார். கணவன் தீபக் அவளுக்கு கார் ஓட்ட சொல்லி தந்தது இப்பொழுது எவ்வளவு உதவியாக இருக்கிறது என நினைத்தாள். இரவு ஊர் வந்து சேர்ந்தாள். வீட்டிற்கு வந்தவள் தாத்தா படுத்திருப்பதை கண்டு கண் கலங்கினாள். குழந்தையை தூங்க வைத்துவிட்டு தாத்தாவை கவனித்து கொண்டாள். மறுநாள் காலை குழந்தை தாயிடம் வந்து, அம்மா, என்ன என் தங்கத்துக்கு என்ன வேணும்? வெளியே எங்கன்னா போலாமா? போலாமே. அப்பொழுதுதான் அவளுக்கு அந்த ஞாபகம் வந்தது. சரவணனும் அவளும் அந்த பாக்கு மரத்தின் அருகே அமர்ந்து பேசியதை நினைத்து பார்த்தவள் தன் மகளுடன் அங்கே சென்றாள். அங்கு யாரோ அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு, ச, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு பார்த்தா இப்படி யாரோ வந்து உட்காந்துட்டு இருக்காங்களே, சரி யாருன்னு போய் பார்ப்போம். மரத்தின் அருகே பார்த்தவளுக்கு இன்ப அதிர்ச்சி. அங்கு சரவணன் அமர்ந்திருந்தான். திரும்பி அவளை பார்த்து புன்னகைத்தான். நீ வருவன்னு எனக்கு தெரியும் பூஜா. நீ எப்படி இங்க? ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? அப்படி இல்லை. உன் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கல்யாணம் ஆகாது என்கிட்ட போய் கேட்குறியே, நான் என்ன பதில் சொல்கிறது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தாத்தா சொன்னாரே. பொய் சொல்லியிருப்பாரு. ஏன் பொய் சொன்னார்னு அவர்கிட்ட கேளு. சரண்யா குட்டி, அங்கே கல் இருக்க விழுந்துட போகிற. இவ பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் தாத்தா தான் சொன்னார். அம்மா, யார் இவர்? உன் மாமா. சரவணன் சிரித்தான். மாமா, இந்தா சாக்லேட்டு. வேண்டாம் தங்கம், நீ சாப்பிடு. சரவணா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? எனக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உன் கணவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உன்கிட்ட நான் நிறைய பேசணும். ராத்திரி 12 மணிக்கு இதே இடத்துக்கு வா. உன் கூட பேச நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பயப்படாத, தைரியமாக வா. நீ இருக்கும்போது நான் ஏன் பயப்பட போகிறேன்? ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். முன்னை விட இப்போ ரொம்ப அழகாயிட்டியே சரவணா. அப்படியா சொல்கிற? ஆமாம். மாமா, உன் தலை ஈரமாக இருக்கு. குளிச்சுட்டு வந்தியா? ஆமாம். உனக்கு குளிர போகுது. குளிராதுமா, நீ அழகாக பேசுகிற. உங்கள் அம்மா மாதிரியே இருக்க. குழந்தை சிரித்தது. நேரமாச்சு, நீங்கள் வீட்டுக்கு போங்க. அங்கிருந்து அவள் கிளம்பினாள். இரவு 11 மணிக்கு சரண்யாவை தூங்க வைத்தாள் பூஜா. தாத்தாவை பார்க்க அறைக்கு வந்தாள். அங்கு அவர் அழுவதை கண்டவள், தாத்தா ஏன் அழுவுறீங்க? பூஜா, சில விஷயங்களை உன்கிட்ட நான் சொல்லணுமா? சொல்லுங்க தாத்தா. உன்னோட மாமா விரும்பின பொண்ணு யார் தெரியுமா? தெரியாது. நீ காதலிச்ச சரவணனோட அம்மா பாக்கியம்தான். அவள் என் பிள்ளைய ஏமாத்திட்டு வேற ஒருத்தனை கட்டிக்கினான்னு நினச்சிதான் நான் உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்க விரும்பலை. இப்போ தான் தெரிஞ்சுது அவளோட புருஷன் நீ மட்டும் என்னை கட்டிக்கலன்னா நீ காதலிச்ச தினேஷை கொன்னுடுவேன்னு மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. எப்படி தாத்தா உங்களுக்கு தெரிஞ்சுது? பாக்கியத்தோட தங்கச்சி மீனா தாம்மா சொன்னா. சரி தாத்தா, நடந்தது நடந்து போச்சு, விடுங்க. இல்லைம்மா, உன்னை நான் சரவணனுக்கு கட்டி வச்சிருந்தா நீ சந்தோஷமாக வாழ்ந்துருப்பல்ல. தாத்தா, முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் என்கிட்ட பொய் சொன்னீங்க? என்ன பொய்மா? சரவணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அது எப்படி உனக்கு தெரியும்? சரவணனை பார்த்தேன், அவன் தான் சொன்னான். அதை கேட்டதும் தாத்தாவோட கண்கள் பிதுங்கியது. என்னம்மா சொல்கிற? அவனை பார்க்கவே முடியாதே. போங்க தாத்தா, பாக்கு மரத்துக்கிட்ட தான் உட்காந்துட்டு இருந்தான். பூஜா, என்னம்மா பேசுகிற? அவன் தான் கிணத்துல குதிச்சு இறந்துட்டானே. உன் கணவரும் அவனும் ஒரே நாளில் தான் இறந்தாங்க.
அதிர்ந்து விட்டாள் பூஜா. தாத்தா, பொய் சொல்லாதீங்க தாத்தா, உண்மையதாம்மா சொல்கிறேன். இந்த ஊரில் நிறைய பேர் சொன்னாங்க, அவன் அப்படியே ஈரத்தலையோட ஈர துணியோட அங்கே நடந்து போகிறான், இங்கே நடந்து போகிறான்னு நிறைய பேர் சொன்னாங்கம்மா. நானும் அவனை ஒரு வாட்டி பார்த்தேன் தாத்தா. ஆமாம்மா, அப்போது நீ அவன் ஆத்மா கிட்ட தான் பேசியிருக்க. அவன் ஏன் கிணத்துல உந்து செத்தான் தாத்தா? அது வந்துமா, அவனோட சித்தி மீனை அவனுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னான். இவன் சம்மதிக்கலை. நான் சாகிற வரைக்கும் பூஜாவை நினச்சிக்கிட்டு தான் இருப்பேனே தவிர இன்னொருத்திக்கு தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான். அவன் சித்தி மீனா கேட்கல, அவளை ரொம்ப வற்புறுத்தினான். அவனோட அப்பாவும் அவனை வற்புறுத்த ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்த அவன் யோசிக்காம கிணத்துல குதிச்சு இறந்துட்டாம்மா. புள்ள செத்த துக்கத்திலேயே அப்பனும் ஒரே மாதத்தில் இறந்துட்டான். நான் சொல்கிறத கேளு, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். நான் இறந்ததும் சொத்து எல்லாம் விற்றுட்டு நீ சென்னையிலே இருந்துடுமா. தாத்தா, நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க தாத்தா. ஓய்விடுங்க. நான் போய் படுக்கிறேன். குழப்பத்தில் இருந்தவளுக்கு பயம் ஏற்பட்டது. வெளியே செல்வதை தவிர்த்தாள். 2 நாட்களில் தாத்தாவும் இறந்தார். காரியங்கள் முடியும் வரை அங்கே இருந்தாள். பின்பு சொத்துக்களை விற்கும் ஏற்பாட்டையும் செய்துவிட்டு தன் மகள் சரண்யாவோடு சென்னைக்கு காரில் புறப்பட்டாள். கார் அந்த பாக்கு மரத்தை தாண்டி செல்லும் பொழுது சரவணன் அங்கு நின்று கொண்டிருப்பதை கவனித்தவள் பதட்டமானாள். உடனே வண்டியை வேகமாக ஓட்டினாள். பூஜா, வண்டியை மெல்லமாக ஓட்டு, குழந்தை தூங்குறாள். திடீரென்று அந்த குரல் கேட்க பிரேக்கை போட்டு நிறுத்தினாள். பயத்தோடு திரும்பி பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. சரவணன் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தான். சரவணா, பயப்படாத. உன் தாத்தா சொன்னது உண்மைதான். நான் இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் நான் உன்னையும் பொண்ணையும் எதுவும் பண்ண மாட்டேன். நீ கடவுள்கிட்ட என்ன வேண்டுனதா பாக்கு மரத்துக்கிட்ட சொன்ன. எப்போவும் நான் உன் கூடயே இருக்கணும்னு தானே. இப்போவும் சொல்கிறேன், நான் எப்போவுமே உன் பக்கத்திலே தான் இருப்பேன். உனக்கும் உன் பொண்ணுக்கும் காவலாக இருப்பேன். அது மட்டும் இல்லை, உன் மனசில் இப்போ வரைக்கும் நான் இருக்கிறேன்றது உன் விரலில் நான் போட்டுவிட்ட அந்த மோதிரம் இன்னும் விரலில் இருக்கிறத பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் ஆனாலும் உன்னோட மனசில் எனக்குன்னு கொஞ்சம் இடம் வச்சிருக்க. அதனால தான் இப்போ வரைக்கும் உன் விரலேருந்து அந்த மோதிரத்தை நீ கழட்டவும் இல்லை. நீ என்னை மறக்கலைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி மறக்க முடியும் சரவணா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறேன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி உயிரை விட்டுருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அழாத பூஜா, விதி நான் இறக்கணும்னு இருக்கு. எனக்கு என்ன கவலை தெரியுமா? நான் சாகாமல் இருந்திருந்தா நானே உன்னை இப்போ கல்யாணம் பண்ணியிருப்பேன். சரண்யாவை நம்ம குழந்தையாக வளர்த்துருப்பேன். அவசரப்பட்டு நான் முடிவெடுத்ததால் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன். என்னை மன்னிச்சிடு சரவணா. நீ என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்காது. நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தாத்தாவை எதிர்த்து நின்னாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கணும். இல்லை, உன் தாத்தா உன்னை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு எங்கள் சித்தி சொல்லி எனக்கு தெரியும். நம்ம 2 பேர் சேர்றதுக்காக ஒரு உயிரை நம்ம இழக்க முடியாதுல்ல. உன் தாத்தா ரொம்ப பிடிவாதக்காரரு. கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி நம்ம 2 பேர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கிணத்துல விழுந்தவர் செத்துருப்பார். வேண்டாம். அதனால தான் உன்னை நினச்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணி தான் அன்றைக்கி உன் தாத்தா கிட்டே சொல்லிவிட்டு நான் வந்தேன். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ வண்டியை ஓட்டு. நம்பிக்கை இல்லைன்னா என்னை அந்த பாக்கு மரத்துக்கிட்டே விட்டுடு. உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். முடிவு உன்கிட்ட தான் விட்டுருக்கேன். 5 நிமிடங்கள் யோசித்த பூஜா வண்டியை ஓட்ட ஆரம்பித்தாள். அவளுடைய கார் சாலையிலோடு மற்ற வண்டிகளோடு கலந்தது. அவள் கவலைகளும் காற்றில் பறந்தது. சரவணனும் சந்தோஷமாக அவளோடு பயணித்தான். இதோட நான் எழுதின இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.